ஆமணக்கு எண்ணெய் என்பது ஆமணக்கு செடியின் விதைகளில் இருந்து தயாரிக்கப்படும் அடர்த்தியான மணமற்ற எண்ணெய். அதன் பயன்பாடு பண்டைய எகிப்துக்கு முந்தையது. அங்கு இது முதலில் விளக்கு எரிபொருளாகவும் பின்னர் மருத்துவ மற்றும் அழகு சிகிச்சைக்காகவும் பயன்படுத்தப்பட்டது. இவற்றில் என்னென்ன சத்துக்கள் உள்ளது, யாரெல்லாம் இந்த விளக்கெண்ணெயை பயன்படுத்தக்கூடாது போன்ற விஷயங்களை பற்றி அறியலாம். விளக்கெண்ணெயில் அதிகப்படியான மருத்துவ குணங்கள் உள்ளது. குறிப்பாக இந்த விளக்கெண்ணெய் கண்களுக்கு அதிக நன்மை அளிக்கக்கூடியது. அதாவது கண்ணில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய தன்மை இந்த எண்ணெய்க்கு உள்ளது. ஆக விளக்கெண்ணெயை இரவு தூங்க செல்வதற்கு முன் ஒரு சொட்டு விளக்கெண்ணெயை கண்களில் விட்டு உறங்கவும். இவ்வாறு செய்வதனால் கண்களில் வறட்சி ஏற்படாது. கண் இமைகளில் உள்ள முடிகளும் வலுவாகும். கண்களில் எந்த விதமான நோய் தொற்றுகளும் ஏற்படாது. மேலும் கண்களில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி கண்களை தெளிவாக்க இந்த எண்ணெய் பயன்படுகிறது. மேலும் கண்களில் கட்டி, எரிச்சல், வீக்கம், அரிப்பு போன்ற பிரச்சனை இருந்தாலும் விளக்கெண்ணெயை கண்களில் பயன்படுத்தலாம். கண்களில் கருவளையம் உள்ளவர்கள் இந்த விளக்கெண்ணெயை உங்கள் கண்களில் தடவி வருவதன் மூலம் கண்களில் உள்ள கருவளையம் கூடிய விரைவில் மறைய ஆரம்பிக்கும். இந்த எண்ணெய் வயிற்று குடல் பகுதியில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது. 2 மாதங்களுக்கு ஒரு முறை சுத்தமான விளக்கெண்ணெயை ஒரு ஸ்பூன் பருகி வந்தால் குடலில் உள்ள கழிவுகள் வெளியாகி குடல் சுத்தமாகும். அதாவது இந்த விளக்கெண்ணெயை காயங்கள் உள்ள இடத்தில் அப்ளை செய்து வந்தால் அந்த காயத்திற்கு இந்த விளக்கெண்ணெய் ஈரப்பதத்தை கொடுக்கும். இதன் மூலமாக காயங்கள் சீக்கிரம் மாற தொடங்கும். பொதுவாக சிலருக்கு சருமத்தில் பிரச்சனைகள் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் இந்த ஆமணக்கு எண்ணெயை தினமும் இரவு உறங்க செல்வதற்கு முன் முகத்தில் நன்றாக அப்ளை செய்துவிட்டு உறங்கவும். இப்படி தினமும் செய்து வருவதன் மூலம் சரும பிரச்சனைகள் அனைத்தும் விலக்கும். சிலர் நகம் வளர்க்க ஆசைப்படுவார்கள். இருப்பினும் அவர்களுக்கு நகம் வளராது. அப்படி வளர்ந்தாலும் உடனே உடைந்துவிடும். அப்படிப்பட்டவர்கள் தினமும் உறங்க செல்வதற்கு முன் நகத்தில் விளக்கெண்ணெயை வைத்துக் கொண்டு உறங்குங்கள். இவ்வாறு செய்வதனால் நன்கு வலுவாக வளர ஆரம்பிக்கும். சிலருக்கு புறம் அடர்த்தியாக இருக்காது. அவர்கள் தினமும் இரவு உறங்குவதற்கு முன் புருவத்தில் விளக்கெண்ணெயை அப்ளை செய்து வந்தால் கூடிய விரைவில் புருவம் முடி அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். ஆமணக்கு எண்ணெய் கருப்பை சுருக்கத்திற்கு சிறந்த மருந்தாக உதவுகிறது. கருப்பை சுருக்கம் உள்ள பெண்கள் கருப்பையை விரிவுபடுத்த பயன்படுத்தலாம். குறிப்பாக நிறை மாத கர்ப்பிணிகள் தங்களது வயிற்று மற்றும் அடி வயிற்றில் தடவி லேசாக மசாஜ் செய்து வந்தால் கருப்பைக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகும். மேலும் முறையற்ற மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்ய உதவி செய்யும். மேலும் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வயிற்று பிடிப்பையும் சரி செய்யும். இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலானோர் இரவில் தூக்கமின்றி மிகவும் அவதிப்படுகின்றனர். அவர்களுக்கு சிறந்த தீர்வினை இந்த ஆமணக்கு எண்ணெய் தருகிறது. பெரும்பாலான ஆண்கள் மற்றும் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றுதான் உடல் சூடு. இந்த உடல் சூட்டை குறைக்க விளக்கெண்ணெய் இரவு உறங்குவதற்கு முன் உங்கள் தொப்புளில் ஒரு சொட்டு விட்டு உறங்கவும். இவ்வாறு தினமும் செய்து வர உடல் சூடு குறைந்து உடல் குளிர்ச்சியடையும். முடி வளர்ச்சியை அதிகரிக்க 100 மில்லி விளக்கெண்ணெயுடன் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒரு வைட்டமின் இ மாத்திரையின் ஜெல் ஆகியவை கலந்து லேசாக சூடு செய்து கொள்ளவும். பிறகு இந்த எண்ணெயை தலையில் நன்றாக தடவி மசாஜ் செய்துவிட்டு தலை அலசவும். இவ்வாறு வாரத்தில் 1 அல்லது 2 முறை செய்து வர முடி உதிர்வு பிரச்சனை நீங்கி முடி அடர்த்தியாக மற்றும் நீளமாக வளர ஆரம்பிக்கும்.